சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, பாரிவாக்கம், ஆவடி, பட்டாபிராம், திருவேற்காடு, காட்டுப்பாக்கம், மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல ஐயப்பந்தாங்கல், போரூர், வானகரம், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி, நடுவலூர், ஒதியத்தூர், ஆணையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பொழியக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பொழியும் எனவும், நாளை மற்றும் நாளை மறுநாள் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பொழியக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும், ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. திமுகவின் கட்சி அமைப்பில் பல்வேறு மாற்றங்களை செய்து அதன் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்த நிலையில் திமுகவின் கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்ய அதன் தலைவர் மு.க.ஸ்டாலின் குழு அமைத்திருந்தார். அக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாற்றங்களை செய்து திமுக செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இச்செயற்குழு கூட்டத்திற்கு மு.க.ஸ்டாலின் தலைமை வகித்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலருமான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். திமுக மாவட்ட செயலர்களின் எண்ணிக்கையை 110ஆக உயர்த்த அதன் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்தின்படி வருவாய் மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டு 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட கழகம் உருவாக்கப்பட்டு மாவட்ட செயலர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர். அவர்களுக்கான அதிகபட்ச வயது 70ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதுடன், ஒருவர் அதிகபட்சமாக 3 முறை மட்டுமே அப்பொறுப்பை வகிக்க முடியும் என்று கட்டுப்பாடு உருவாக்கப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலர்களுக்கான வயது வரம்பு 70ஆக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் 13 பேர் அப்பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என தெரிகிறது. 70 வயது மற்றும் அதற்கு அதிக வயதுடைய ஏபாவேலு, செஞ்சி மஸ்தான், KKSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், ஆர் காந்தி, சுந்தர் ஆகியோர் மாவட்ட செயலர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படலாம் என தெரிகிறது. அதேபோல SR சிவலிங்கம், முத்துச்சாமி, சாக்கோட்டை அன்பழகன், ரகுபதி, தளபதி, ராமகிருஷ்ணன், ஆவுடையப்பன் ஆகியோரும் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என தெரிகிறது. திமுகவின் மாவட்ட கழகங்களுக்கு கீழ் உள்ள அமைப்புகளிலும் மாற்றங்கள் செய்து செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதன்படி மாநகர பகுதிகளில் கிளை கழகம் ஏற்படுத்தப்பட்டு கிளை செயலர் பொறுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் 10,000 வாக்குகள் கொண்டதாகவும், மற்ற மாநகராட்சிகளில் 5,000 வாக்குகள் கொண்டதாகவும் வட்ட கழகங்களை உருவாக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. திமுக கம்பேக் கொடுப்பதில் ஸ்பெஷலிஸ்ட் எனவும், சிறப்பாக கம்பேக் கொடுக்கும் எனவும் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், கட்சி அமைப்பில் செய்யப்படும் மாற்றங்கள் அடுத்த 100 ஆண்டுக்கு கழகத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விரைவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படும் என்றும், அதன் பின்னர் உட்கட்சி தேர்தல் முறையாக நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு உழைக்காமல் தாவேக ஆட்சிக்கு வந்திருப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சாடினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உரையாற்றிய அவர், சட்டமன்றத்தை சினிமா செட்டாக முதல்வர் நினைப்பதாக விமர்சித்திருக்கிறார். மக்களுக்கு உழைக்காமல் கொள்கையின்றி தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார். 10 கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர், தாவேக அரசு தமிழ்நாட்டுக்கு நல்ல மாற்றத்தை தந்திருப்பதாகவும் கிண்டல் செய்துள்ளார். மதுபான விற்பனையை 56,000 கோடி ரூபாயாக உயர்த்த தாவேக அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் RB உதயகுமார் விமர்சித்தார். சட்டமன்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கியவற்றை வெளியிட்டவர்கள் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க தன்னிடம் கடிதம் வழங்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் பேட்டியளித்த அவர், அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டவற்றை வெளியிடுவது அவையின் மாண்பை குலைக்கும் செயல் எனவும் கூறினார்.
இடதுசாரி இயக்கங்கள் தொடர்பான சுற்றறிக்கை தொடர்பாக விளக்கம் கேட்டு குஜிலியம்பாறை முன்னாள் வட்டாட்சியர் ஐயாசாமிக்கு தமிழக அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. குஜிலியம்பாறை வட்டத்தைச் சேர்ந்த இடதுசாரி இயக்கத்தினரின் பெயர் மற்றும் முகவரியை சேகரித்து அனுப்புமாறு ஐயாசாமி கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். இந்த சுற்றறிக்கைக்காக அரசு பணியாளர் நன்னடத்தை விதிமுறைகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு எதிராக விளக்கம் தெரிவிக்க விரும்பினால் 15 நாட்களுக்குள் அதனை தெரிவிக்குமாறும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இடதுசாரி இயக்க போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கை குறித்து விளக்கமளிக்குமாறு கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சிந்தியா செல்விக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு வாரத்துக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என கல்லூரி கல்வி ஆணையர் இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளார். அதில் அவர் மிகவும் முக்கியமான மற்றும் பதற்றம் ஏற்படுத்தக்கூடிய சுற்றறிக்கையானது தனது முன் அனுமதி மற்றும் ஒப்புதல் இன்றி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இடதுசாரி இயக்கங்கள் தொடர்பான சுற்றறிக்கைகள் குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இடதுசாரி இயக்கங்களின் போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்க வேண்டும் என்ற சுற்றறிக்கை தொடர்பாக பதிலளித்த அவர் கல்லூரிகள் ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறினார். இடதுசாரிகளுக்கு எதிராக சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட விவகாரத்தில் அமைச்சர்கள் கொடுத்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். தலைமைச் செயலரை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி சென்னை பனகல் மாளிகையில் நடைபெற்ற போராட்டத்தில் உரையாற்றிய அவர் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த இடதுசாரிகள் மீதே நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் எப்படி உத்தரவிட முடியும் என காட்டமாக வினவினார். இடதுசாரிகளுக்கு எதிராக சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட விவகாரத்தில் பல்கலைக்கழகங்கள் ஆளுநரின் மேற்பார்வையில் தான் செயல்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறுவது சரியல்ல என மதுரை எம்பி சு வெங்கடேசன் அதிருப்தி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற கண்டன போராட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக வரலாற்றில் யாருமே நினைக்காத ஒரு உத்தரவை போடும் அளவுக்கு தலைமைச் செயலருக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது என்று காட்டமாக வினவினார். இடதுசாரிகள் மாணவர்கள் அமைப்புக்கு எதிரான சுற்றறிக்கை விவகாரத்தில் முதல்வர் விஜய் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாலநீளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவிற்கு ஒதுக்கிய வீட்டை அவரது விருப்பப்படி மீண்டும் அரசிடம் ஒப்படைக்கப்படுவதாக கூறினார். எந்த துறையிலாவது தவறு நடந்திருந்தால் அது குறித்த கோப்புகளை வெளியிட வேண்டியதுதானே என்று திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகாவினர் ஆட்சி நடத்துவதை விட எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்வதில் சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக விமர்சித்தார். மேகமலை புலிகள் சரணாலயத்தை ஒட்டியுள்ள 14 ஊராட்சிகளில் உண்மையான ஆக்கிரமிப்பு மற்றும் விவசாய பகுதிகளை தெளிவாக வரையறுக்க வேண்டும் என வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பல ஆண்டுகளாக அந்த பகுதிகளில் வாழும் மக்கள், பட்டா வைத்திருப்பவர்கள் மற்றும் வணிக ரீதியான ஆக்கிரமிப்பாளர்கள் என அனைவரையும் ஒரே பிரிவாக கருதி நடவடிக்கை எடுப்பது நியாயமான அணுகுமுறை கிடையாது என கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயம் இடம்பெறும் என்று கூறிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் பிரதமர் வேட்பாளராக முதல்வர் விஜய் முன்னிறுத்தப்படுவாரா என்பது தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்புதான் முடிவு செய்யப்படும் என்று சஸ்பென்ஸ் வைத்தார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வர் விஜய்க்கு தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களிலும் செல்வாக்கு இருப்பதாக புகழ்ந்து பேசினார். முதல்வர் விஜய் வருங்காலத்தில் பிரதமர் ஆவார் என்று அமைச்சர் ஜெகதீஸ்வரி கூறினார். விருதுநகரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் பேசிய அவர் அனைவரும் அதனை நோக்கி பயணிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். வருங்கால பிரதமர் விஜய் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே தையூரில் கூலிப்படையை ஏவி தங்கையின் காதலனை கொலை செய்ததாக இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். தையூர் பகுதியில் பிரவீன்குமார் என்ற இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். இதுகுறித்து அறிந்த பெண்ணின் தந்தை ஏழுமலை மற்றும் சகோதரர் கௌதம் கூலிப்படை மூலம் பிரவீன்குமார் மீது தாக்குதலை கட்டவிழ்த்துள்ளனர். இதுகுறித்து கொலை வழக்கு பதிவு செய்த கிளம்பாக்கம் போலீசார் கௌதம் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளனர். இந்த கொலைக்கு நீதி கேட்டு இளைஞர்கள் OMR சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் காதல் விவகாரத்தில் இளைஞர் கொல்லப்பட்டது ஆணவ படுகொலையே என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த கொலையில் தொடர்புடையவர்களில் தாவேக்கவினரும் உள்ளனர் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தினார். முன்னதாக கொலையான இளைஞரின் குடும்பத்தினருக்கு அவர் தொலைபேசியில் ஆறுதல் தெரிவித்தார். தையூர் இளைஞர் கொலை வழக்கில் தொடர்புடைய இருவரை தாவேகாவிலிருந்து நீக்குவதாக அக்கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலர் குமரவேல் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், வழக்கில் தொடர்புடைய ஏழுமலை, அவரது மகன் கௌதம் இருவரும் கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்றும் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே எனவும் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் முதல் 100 நாட்களில் 8 காவல் மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக மக்கள் கண்காணிப்பகம் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக மக்கள் கண்காணிப்பகத்தின் இயக்குநரும் வழக்கறிஞருமான ஹென்றி திபேன் முதல்வர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆகியோருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் காவல் மரணங்களை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினார். வேர்ல்பூல் நிறுவன அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் புதுச்சேரி திருபுவனை தொகுதி தாவேகா எம்எல்ஏ சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருபுவனை தொழிற்பேட்டையில் உள்ள வேர்ல்பூல் நிறுவன வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த அவர் பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியதோடு மூத்த அதிகாரிகளை ஆபாசமாக திட்டியதாக கூறப்படுகிறது. சென்னையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியமேடு பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சமூக நலக்கூடத்திற்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் பின்னர் விடுவித்த போதிலும் பணியாளர்கள் அங்கிருந்து கலைந்து செல்ல மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. செப்டம்பர் 1 முதல் புதிய தமிழ் திரைப்படங்களை வெளியிடுவதில்லை என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கமும் கூட்டாக அறிவித்துள்ளன. திரையரங்குகளில் வெளியாகும் படங்கள் 8 வாரங்கள் கழித்தே OTTயில் வெளியாகும் என்று எழுத்துப்பூர்வமாக உறுதி கொடுத்தால் மட்டுமே படங்களை திரையிட அனுமதிப்பது என்று திரைப்பட விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் முடிவெடுத்துள்ளனர். நாடெங்கும் 1800 கிலோமீட்டர் தொலைவுக்கு 7000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமையல் எரிவாயு குழாய் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. இதற்கான ஒப்புதலை பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியிருக்கிறது. இந்த முடிவால் நாட்டின் சமையல் எரிவாயு கட்டமைப்பின் பரப்பு 23.5 விழுக்காடு விரிவடையும். தெலங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, கர்நாடகா இடையே 3 புதிய எரிவாயு குழாய் பாதைகள் அமைக்கப்படும். சர்க்கரை இறக்குமதிக்கான வரியை இந்தியா முற்றிலும் நீக்கியுள்ள நிலையில் இதை பயன்படுத்திக் கொள்ள பாகிஸ்தான் முனைந்துள்ளது. பாகிஸ்தானில் தற்போது சர்க்கரை உற்பத்தி உபரியாக உள்ள நிலையில் இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிப்பது குறித்து உற்பத்தியாளர்கள் சங்கம் அந்நாட்டு அரசை அணுகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் உபரியாக 12 லட்சம் டன் சர்க்கரையை வைத்துள்ள நிலையில் வரும் மாதங்களில் இது மேலும் அதிகரிக்கும் நிலை உள்ளது. சர்க்கரை விலையேற்றத்திற்கு மோடி அரசின் தவறான எத்தனால் கொள்கையே காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ள அவர், மோடி அரசின் கொள்கைகளால் ஏற்பட்டுள்ள கசப்பு சர்க்கரையில் கூட ஊடுருவிவிட்டது என கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளரான இந்தியாவுக்கு அதை இறக்குமதி செய்யும் நிலை ஏன் ஏற்பட்டது எனவும் கார்கே வினவியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சுக்னாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் கோர்காலேண்ட் பிராந்திய தலைவர்கள் மற்றும் மாநில அரசு பிரதிநிதிகளுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவாக டார்ஜிலிங் மலைப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முன்னாள் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் பங்கஜ்குமார் சிங் தலைமையில் சிறப்பு தணிக்கை குழு ஒன்றை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கில் தொடர்புடைய அண்மையில் மறைந்த முன்னாள் MP சஜ்ஜன் குமாரை ஹீரோ என்று காங்கிரஸ் தலைவர்கள் புகழ்ந்ததாக கூறி ராகுல் வீட்டு முன்பு சீக்கியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி குருத்வாரா மேலாண்மை குழு சார்பில் ராகுல் காந்தியின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய சீக்கியர்கள் காங்கிரஸ் கட்சி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்தியாவின் 70 கோடி பெண்களே நாட்டின் மிகப்பெரிய சொத்து என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவின் புனேவில் நடைபெற்ற மாணவிகளுடனான கலந்துரையாடலில் பேசிய அவர், பெண்கள் தங்களுக்கு தாங்களே சொந்தமானவர்கள் என்றும் குறிப்பிட்டார்.
தந்தைக்கோ கணவருக்கோ மகனுக்கோ மட்டுமே பெண்கள் சொந்தமானவர்கள் எனும் மனுஸ்மிருதியின் கருத்தை சுட்டிக்காட்டியும் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் வரலாற்று பெருமையை பாதுகாக்க வேண்டும் என்று பாஜக தேசிய நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாஜக தேசிய நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தில் காங்கிரஸ் கட்சி வந்தே மாதரத்தின் முதல் 2 சரணங்களை மட்டுமே பயன்படுத்துவதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவரது பெயரில் 9 சிம் கார்டுகளுக்கு மேல் இருந்தால் அவருக்கு புதிய சிம் கார்டு வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் 6 சிம் கார்டுகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. இதற்காக மத்திய அரசின் டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் வாயிலாக வாடிக்கையாளர்களின் விவரங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு சரிபார்க்கப்படும். கர்நாடகாவில் உள்ள மங்களூரு தெற்கு ரயில்வே நிர்வாகத்திலிருந்து தென்மேற்கு ரயில்வேயின் அதிகார வரம்புக்கு மாற்றப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே வாரியத்தின் இந்த முடிவை எதிர்த்து மத்திய அரசுக்கு கேரள முதல்வர் வி.டி. சதீசன் கடிதம் எழுதியிருக்கிறார். மங்களூரு தற்போது தெற்கு ரயில்வேயின் பாலக்காடு கோட்டத்திற்கு கீழ் செயல்படும் நிலையில் அது ஒருதலை பட்சமாக தென்மேற்கு ரயில்வேக்கு மாற்றப்பட்டிருப்பதாக முதல்வர் சதீசன் கூறினார். டெல்லியில் நடைபெற்ற இளைஞர் போராட்டங்களை அடுத்து மகாராஷ்டிராவின் ஜென்சி இளைஞர்களை கவர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு தீவிர நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இதற்காக கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கி அவர்களின் சுயசார்பை ஊக்குவிப்பது, இளைஞர்களை கவரும் வகையில் உயர்தர தொழில்நுட்பத்துடன் மராத்தி திரைப்படங்களை தயாரிப்பது உட்பட பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தனக்கும் தனது மகள் வீணாவுக்கும் எந்தவித ஹவாலா பண பரிவர்த்தனையிலும் தொடர்பு இல்லை என்று கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கேரளத்தின் திருச்சூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் என்றைக்குமே தங்கள் கைகள் சுத்தமானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மகள் வீணா மீதான அமலாக்கத்துறையின் வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக கூறிய பினராயி விஜயன் தனது மகள் என்பதற்காகவே இந்த விவகாரம் பெரிதுபடுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன்குமார் மிஸ்ராவின் பதவி நீட்டிப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக தொடரும் அவரது பதவிக்காலத்தை 2030ஆம் ஆண்டு வரை நீட்டித்தது சட்டவிரோதம் என்று தெரிவித்துள்ள வழக்கறிஞர் யோகமையா உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மேலும் பார் கவுன்சில் நிதி முறைகேடுகள் குறித்து விசாரிக்கவும் இடைக்கால குழுவை அமைக்கவும் அவர் தனது மனுவில் வலியுறுத்தியுள்ளார். பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை எதிர்த்த சீராய்வு மனுக்களை விசாரிக்க புதிய அமர்வு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் உள்ள கடுமையான பிரிவுகளில் அரசியல் சார்புத்தன்மை குறித்து இந்த அமர்வு விரிவான விசாரணையை மேற்கொள்ள உள்ளது. அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளையின் முன்னாள் பொதுச் செயலர் சம்பத் ராய் எழுதியதாக கூறப்படும் 9 பக்க கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் கோவில் கட்டுமான குழு தலைவர் நிர்பேந்திர மிஸ்ரா தனக்கு விருப்பமானவர்களை குழுவில் சேர்த்ததாகவும் முக்கிய பணிகளுக்கு L&T நிறுவனத்தை தேர்வு செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இதனை நிர்பேந்திர மிஸ்ரா மறுத்திருக்கிறார். தெலங்கானாவில் 7 மாடி கட்டடம் கட்டுமானத்தின் போது இடிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. ஹைதராபாத்தின் மாதாப்பூரில் 7 தளங்களை கொண்ட கட்டடம் கட்டும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். திடீரென கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து அருகில் உள்ள கட்டடங்கள் மீது விழுந்ததில் இடிபாடுகளில் கட்டட தொழிலாளர்கள் பலர் சிக்கினர். இச்சம்பவத்தில் 2 உயிரிழந்தனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக டேராடூன் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. முசோரி டேராடூன் இடையிலான சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவை சீரமைக்க 8 முதல் 10 நாட்கள் வரை ஆகும் என்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்துமாறு உத்தராகண்ட் மாநில நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் வாகன சோதனையின் போது போக்குவரத்து காவலரை ஓட்டுநர் காரில் இழுத்துச் சென்ற அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. காவலர் ஒருவர் விதிமீறலில் ஈடுபட்ட காரை நிறுத்தி அபராதம் விதிக்க முயன்றுள்ளார். காரை நிறுத்தாத ஓட்டுநர் காவலர் மீது மோதும் வகையில் வேகமாக இயக்கியுள்ளார். இதையடுத்து காவலர் காரின் முன்பகுதியை பிடித்து தொங்கிய நிலையில் ஓட்டுநர் காரை நிறுத்தாமல் சிறிது தூரம் வரை வேகமாக ஓட்டிச் சென்றுள்ளார்.
ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் ஒரு பகுதி என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். ஈரானுடனான இடைக்கால ஒப்பந்தம் காலாவதியாகி இருக்கும் நிலையில் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க பிராந்தியம் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முழுவதுமான கட்டுப்பாட்டில் இந்த நீரிணை உள்ளதாக டிரம்ப் கூறிய கருத்துக்கு ஈரான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதுடன் அவரது இந்த தவறான கருத்தை மாற்றுவோம் என்றும் எச்சரிக்கை செய்துள்ளது. நெடுங்காலமாக நெருங்கிய நட்பு நாடுகளாக திகழ்ந்து வரும் அமெரிக்கா கனடா இடையே வர்த்தக போர் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் $20 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதிக்கும் டிரம்பின் முடிவு அமலுக்கு வந்துள்ளது. இரு தரப்புக்கும் இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதையடுத்து அமெரிக்கா விதிக்கும் வரி விதிப்பை சமப்படுத்தும் அளவில் தாங்களும் அந்நாட்டு பொருட்களுக்கு வரியை அதிகரிக்கப் போவதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கிறார். சிறுவர்களின் ஆன்லைன் தரவு பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கை திரும்பப் பெற அமெரிக்க நீதித்துறைக்கு 3800 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த டிக்டாக் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. 13 வயதிற்குட்பட்ட சிறுவர்களின் தனிப்பட்ட தகவல்களை பெற்றோர் அனுமதியின்றி சேகரித்தது மற்றும் அவர்களின் கணக்குகளை நீக்க கோரி பெற்றோர் அளித்த கோரிக்கைகளை புறக்கணித்தது ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவின் ஷான்யிங் நகரில் மலர் விளக்கு திருவிழா தொடங்கியுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களால் கைவினை முறையில் உருவாக்கப்பட்ட 68 பிரம்மாண்ட வண்ண விளக்கு அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சீனாவின் 1000 ஆண்டுகால பழமையான வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் இந்த வண்ணமயமான விளக்குகளை திரளான சுற்றுலா பயணிகள் நேரில் கண்டு புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்தியாவில் உள்ள அகதிகள் விருப்பத்தின் பேரில் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு ஏற்ப குடிவரவு நடைமுறைகளை எளிமையாக்கியுள்ள இலங்கை அரசின் முடிவை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ளது. ஆவணங்கள் இன்றி இந்தியா சென்ற அகதிகள் எளிதாக நாடு திரும்பும் வகையில் இலங்கை அரசு விசேஷ ஏற்பாடுகளை செய்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள இலங்கையில் உள்ள ஐநா பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரான்ச், இலங்கை அகதிகளின் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பான மறுபிரவேசத்துக்கு ஐநா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை எதிர்த்த சீராய்வு மனுக்களை விசாரிக்க புதிய அமர்வு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் உள்ள கடுமையான பிரிவுகளில் அரசியல் சார்புத்தன்மை குறித்து இந்த அமர்வு விரிவான விசாரணையை மேற்கொள்ள உள்ளது. மேற்கு வங்க மாநிலம் சுக்னாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் கூர்காலண்ட் பிராந்திய தலைவர்கள் மற்றும் மாநில அரசு பிரதிநிதிகளுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவாக டார்ஜிலிங் மலைப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முன்னாள் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் பங்கஜ் குமார் சிங் தலைமையில் சிறப்பு தனிக்குழு ஒன்றை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. நாடெங்கும் 1800 கிலோமீட்டர் தொலைவுக்கு 7000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சமையல் எரிவாயு குழாய் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. இதற்கான ஒப்புதலை பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியிருக்கிறது. இந்த முடிவால் நாட்டின் சமையல் எரிவாயு கட்டமைப்பின் பரப்பு 23.5 விழுக்காடு விரிவடையும். தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, கர்நாடகா இடையே 3 புதிய எரிவாயு குழாய் பாதைகள் அமைக்கப்படும். சாலையில் டேங்கர் லாரிகளில் கொண்டு செல்வதை விட குழாய் மூலம் கொண்டு செல்வது பாதுகாப்பானதாகவும் செலவு குறைவானதாகவும் விரைவானதாகவும் கருதப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் காவல்துறை வாகனத்தின் மீது காரை மோதிவிட்டு தப்பிக்க முயன்ற கடத்தல்காரர்களை சினிமா பாணியில் விரட்டிச் சென்று பிடித்த போலீசார் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செய்தனர். கன்னோசியில் விரைவு நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த காரை நிறுத்தும்படி போலீசார் எச்சரித்தனர். ஆனால் கார் நிற்காமல் காவல்துறை வாகனத்தில் மோதிவிட்டு விரைந்து சென்றது. இதையடுத்து வாகனத்தில் துரத்தி சென்ற போலீசார் காரை மடக்கினர். தப்பிக்க முயன்ற இருவரை கைது செய்த போலீசார் காரில் இருந்த 10 கிலோ தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்தனர். கர்நாடகாவில் உள்ள மேங்களூர் தெற்கு ரயில்வே நிர்வாகத்திலிருந்து தென்மேற்கு ரயில்வேயின் அதிகார வரம்புக்கு மாற்றப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே வாரியத்தின் இந்த முடிவை எதிர்த்து மத்திய அரசுக்கு கேரள முதல்வர் வி.டி. சதீசன் கடிதம் எழுதியுள்ளார்.
மேங்களூர் தற்போது தெற்கு ரயில்வேயின் பாலக்காடு கோட்டத்திற்கு கீழ் செயல்படும் நிலையில் அது ஒருதலைபட்சமாக தென்மேற்கு ரயில்வேக்கு மாற்றப்பட்டுள்ளதாக முதல்வர் சதீசன் கூறியுள்ளார். இது கேரளாவிற்கும் தெற்கு ரயில்வேக்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என்றும் எனவே இந்த முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் சதீசன் கோரியுள்ளார். கேரளத்தை புறக்கணிக்கும் ரயில்வேயின் மனப்பாங்கிற்கு இது மேலும் ஒரு உதாரணம் என கேரள காங்கிரஸ் எம்பி ராஜ்மோகன் உன்னிதான் சாடியிருக்கிறார். மங்களூரு பகுதி தெற்கு ரயில்வேயிலிருந்து வரும் அக்டோபர் முதல் தென்மேற்கு ரயில்வேக்கு மாற்றப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடெங்கும் 1800 கிலோமீட்டர் தொலைவுக்கு 7000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சமையல் எரிவாயு குழாய் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. இதற்கான ஒப்புதலை பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியுள்ளது. இம்முடிவால் நாட்டின் சமையல் எரிவாயு கட்டமைப்பின் பரப்பு 23.5% விரிவடையும். தெலங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, கர்நாடகா இடையே 3 புதிய எரிவாயு குழாய் பாதைகள் அமைக்கப்படும். சாலையில் டேங்கர் லாரிகளில் கொண்டு செல்வதை விட குழாய் மூலம் கொண்டு செல்வது பாதுகாப்பானதாகவும் செலவு குறைவானதாகவும் விரைவானதாகவும் கருதப்படுகிறது.